குழாவடியில் உள்ள அந்த அவர்களுடைய முகாமினால் போகும் அண்மிக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாரும் கூட்டமாக கிரனேட் எறிந்து கத்தி கொண்டு வந்தார்கள். நல்ல வேளையாக அந்த கிரனேட் அந்த இடத்தில் வெடிக்கவில்லை. அது வெடித்திருந்தால் நாங்கள் 2 பேரும் அதில் சேர்த்திருப்போம். அவர்கள் எங்களை கைது செய்தார்கள். அவர்கள் எங்களை கைது செய்து பக்கத்தில் இருந்த அப்பையா முகாமுக்கு எங்களை கொண்டு சென்றார்கள். அங்கு கொண்டு சென்றால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் தானே. பெரிய ஹலோ ஹலோ, நான் ரோபின் இங்கே தோழர். வணக்கம் தோழர், சொல்லுங்க. வணக்கம் தோழர், நாங்கள் தொடங்கலாமா? நாங்கள் நேற்றையில விட்ட இடத்துல இருந்து தொடங்குவோம். தோழர், இந்த கந்தங்கரண சம்பந்தமான இதுகள் சம்பந்தமாக நான் கொஞ்சம் மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் கதைப்பதற்காகவும் வேறு பிரச்சனை சம்பந்தம் அன்றைக்கு ஈழத்துக்கு நாவா வந்திருந்தார். அதே நேரம் தோழர் ஸ்ரீசபாரத்தினம் அதில் அந்த நேரம் பிரசனமாக இருந்திருந்தார். இந்த நேரத்திலே அன்றைக்கு புலிகளால் அமீன் தோழர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். புலிகளால் கோட்டை முகாமை சுற்றிய சூழலிலே இதற்கு பிற்பாடு அந்த சிந்தனைகள் அமீன் தோழரை நோக்கியது அந்த சொச்சத்தை விட்டுடனே அந்த சம்பவங்கள் போய்விட்டன. அதன் பிற்பாடு நடந்த சூழ்நிலையில் ஸ்ரீசபாரத்தின் படுகொலை சம்பந்தமாகவும் அந்த சூழ்நிலை வித்தியாசமான திசையை நோக்கி போய்விட்டபடியால் நாவா தோழர் உடனடியாக இந்தியாவுக்கு போய்விட்டார். அதனால் அன்றைக்கு இந்த இபிஆர்ல கொண்ட பிரச்சனைகள் அன்றைக்கு பேசப்படவில்லை. அத்துடன் அன்றைய காலகட்டத்தில் அந்த ஸ்ரீசபாரத்தின் படுகொலைக்கும் முக்கியமாக அன்றைக்கு தேவா தோழருக்கும் நாவாக்கும் இடையிலான சில பிரச்சனைகள் இருந்தபடியால் அவர்கள் நாவத்தோழருடன் தான் அது சம்பந்தமாக உரையாடி கொண்டிருந்தார்கள். அதனாலும் அவர்களுடைய சில தவறான நடவடிக்கைகள் பிழைகளினால் தான் ஸ்ரீசபாரத்தின் படுகொலையும் அன்றைக்கு நடக்கக்கூடிய காரணமாக இருந்தது தோழர். இதன் பிற்பாடு தோழர் நாவா இந்தியாவுக்கு சென்று விட்டார். அந்த நேரம் பார்த்து இபிஆர்லவனுடைய பல பொறுப்புகளையும் சுரேஷ் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரார். இருக்கப்பட்ட முகாம்கள் ஆயுதங்கள் பறிக்கப்பட்டன. தோழர்கள் எல்லாரும் நடுத்தருவுக்கு வந்தார்கள். 46 முகாமை கொண்டிருந்த மானிப்பாயில் இருந்து தோழர்கள் தன்னிச்சையாக விலகி சென்று விட்டார்கள், உதிரிகளாகி விட்டார்கள். அதனால அந்த இயக்கம் அன்றைக்கு பலவீனப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் முன்னணி வேலையில தோழர்கள் எல்லாரும் நிலைமைகள் சரிவர மற்றும் தங்கள் வேலைகளை தலைமையின் கட்டுப்பாடு இல்லாம முன்னணி வேலைகளை மக்களுக்காக செய்து கொண்டிருந்தார்கள். உள்ளுக்கு பார்த்த போனால் இபிஆர்ல மிகவும் பலமில்லாத ஒரு இதாக போய்விட்டது. நான் கூட அந்த காலகட்டங்களை இந்த வேலைகளையும் செய்யவில்லை. தனியாக தான் வீட்டில் இருந்து கொண்டிருந்தோம், நிலைமைகளை பார்த்து கொண்டு. இதே காலப்பகுதியில் சுரேஷ் பிரேமச்சந்திரனால் 2வது தடவையாக யாழ்ப்பாணத்தில் ஒரு முத்திரை வெளியீடு நடத்தப்பட்டது. அந்த முத்திரை வெளியீட்டில் மிகவும் கீழ்த்தரமாக புலிகளை விமர்சித்து கண்டு அவர்களுக்கு முகாங்களுக்கு பக்கத்திலேயே லவுட் ஸ்பீக்கர் போட்டு சண்டித்தனம் செய்திருந்தார். அந்த செய்திகளை நீங்கள் பழைய பத்திரிகைகளை புரட்டி பார்த்தாலே தெரியும். இதன் பிற்பாடு 1986ஆம் ஆண்டு முதலாவது முத்திரை வெளியிட்டு விழா தோழர் தேவாவும் ரமேஷ் தோழர் இளமணி அவர்கள் தலைமையிலே வெளியிடப்பட்டிருந்தது. இது 2வது முத்திரை விழா மலையக மக்களினுடைய படத்தை தாண்டி சுரேஷ் பிரேமச்சந்திரால் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு அவர்கள் ஒரு டிசம்பர் மாதம் ஒரு நெருப்பு தினத்தை அன்று கொண்டாடி இருந்தார்கள். அந்த கூட்டத்துக்கு கூட நான் பார்வையாளர் தான் சென்றிருந்தேன். பொதுவாக நான் என்னுடைய அரசியல் வரலாற்றில் எந்த சாத்விக போராட்டம் எந்த போராட்டம் முன்னுக்கு நிற்கிற நாங்கள் அந்த நெருப்பு தினத்தில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. அது நடந்தது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதியாக இருக்கலாம். இதன் பிற்பாடு அன்று வளமை போல் நான் வீட்டில் இருந்த குடும்பத்தினருடன் எனக்கு அரசியல் வேலை இல்லாதபடியால் நான் வீட்டிலேயே தான் இருந்திருந்தேன். அன்றைக்கு ஒரு ஆள் சொல்லியிருந்தார், அன்றைக்கு யாரோ ஆமையை வச்சு ஆமை அடிப்பதாகவும் எங்களுக்கு ஒரு பங்கு தருவதாகவும் அவர் கூறியிருந்தார்கள். அப்போது நான் அம்மாவுக்கு சொன்னேன், அந்த சூழ்நிலையில் எங்கள் அண்ணா இந்தியாவுக்கு சென்று விட்டார், மற்ற அண்ணா டென்மார்க்கு சென்று விட்டார், தனியாக நானும் தங்கச்சியும் தான். அப்போ நான் சொன்னேன், அம்மா எனக்கு உலகத்துக்கு வேண்டுவான், நாங்கள் 2 பேர் தானே, பார்த்து சும்மா உடவணும் காதுச்சாம வெட்டி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன்.
அந்த அந்த நேரத்தில் நான் அந்த வீட்டில் இருந்த பொழுது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பழைய கஃபூரினுடைய மெயின் முகாம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த முகாம் மீது புலிகள் தாக்கியிருந்தார்கள். ஆனால் அப்போது எனக்கு தெரியாது. அந்த வெடிச்சத்தை கேட்டவுடன் நான் எங்களுக்குள்ள ஒரு இரண்டு இருந்தது. நிச்சயமாக எங்களையும் இவர்கள் புலிகள் வந்து இதண்டுவார்கள், அப்படியான பிரச்சனை என்றால் நாங்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு எடுக்கணும் சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு ஒரு கருத்தில் எடுத்துக் கொடுத்திருந்தோம். அந்த வெடிச்சங்களை கேட்டவுடன் நான் நினைத்து விட்டேன், சில வேளைகளில் கஃபூர் முகாம் எங்கள் சார்பான கருத்தாளர்களால் தாக்கப்படுகிறதா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்று சொல்லிவிட்டபடியால் நான் அந்த உடனடியாக உற்சாகத்துடன் சட்டையும் போட்டுக்கொண்டு சைக்கிளில் வெளியேறிவிட்டேன். ஆனால் உண்மையில் நான் வளமையான அந்த பிரச்சனைகள் நடந்தால் எனது வீட்டுக்கு பக்கத்தில் சிலக்கு வீடு தான் இருக்கும். அங்க போனால் செய்தி எடுக்கத்தும் செல்வதுண்டு. ஆனால் அந்த பக்கம் நான் போகவில்லை. ஏனென்று சொன்னால் கஃபூர் முகாம் தாக்கப்படுவதால் நான் இன்னொரு திசையினால் வேறு முகாம்களில் தகவல் அறிவதற்காக சென்று கொண்டிருந்தேன். அப்போது சற்று இருட்டியும் விட்டது. அங்கு போய் நான் லைப்ரரியில் தகவலை பார்த்தால் அப்போதான் தெரிந்தது, எங்களுக்கு பிரச்சனைகள் புலிகள் எங்களை தடை செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாமல் தொடர்ந்து நான் ஆனைக்கோட்டை வீதி வழியாக எனது சைக்கிளில் அந்த வேறு தகவல் எடுப்பதற்காக நான் உடனடியாக அந்த இருட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது, இதே நேரம் எனக்கு பின்னால், எனக்கு தெரியவில்லை, எனக்கு பின்னால் இன்னொரு தோழரான கிருபனும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்திருக்கிறார். நாங்கள் 2 பேரும் அந்த கூலாவடியில் உள்ள அந்த சந்தியை குலாவடியில் உள்ள அந்த அவர்களுடைய முகாமினால் போகும் அண்மிக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாரும் கூட்டமாக கிரனேட் எறிந்து கத்தி கொண்டு வந்தார்கள். நல்ல வேளையாக அந்த கிரனேட் அந்த இடத்தில் வெடிக்கவில்லை. அது வெடித்திருந்தால் நாங்கள் 2 பேரும் அதில் சேர்த்திருப்போம். அவர்கள் எங்களை கைது செய்தார்கள். அவர்கள் எங்களை கைது செய்து பக்கத்தில் இருந்த அப்பையா முகாமுக்கு எங்களை கொண்டு சென்றார்கள். அங்கு கொண்டு சென்றால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் தானே, பெரிய சத்தங்கள் எல்லாம் போட்டு நாங்களை தண்டிட்டோம் என்று சொல்லி அடிச்சு குடிச்சு எல்லாம் இருட்டுக்குள்ள அரசு என்ன நடந்ததுன்னு தெரியாது, எல்லாம் அடிச்சு குடிச்சு கொண்டே ஒரு அறைகள் போட்டு விட்டார்கள். அன்று நாங்கள் உடனடியாக நான் சொன்னது, இந்த சம்பவங்களை எனது வீட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் கவலைப்படுவார் என்றதுக்கான உடனடியாக என்னை கைது செய்ததை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி, அந்த முகாமில் எங்களை கைது செய்தவர்கள் எங்கள் ஊரவர்கள் தான். அப்பாட்ட படித்தவர்கள், என்னோட படித்தவர்கள், எங்கள் அண்ணனோட படித்தவர்கள் தான் அந்த முகாமில் இருந்தார்கள். அந்த இரவு நான் அந்த முகாமில் கழித்து விட்டு விடியப்புறம் காலை கடன் கழிப்பதற்காக சென்றிருந்த பொழுது எங்கள் வீட்டில் அப்பாடம் டியூஷன் படிக்க வந்த சின்ன சின்ன படியங்கள் எல்லாரும் துவக்குகள் சகோதரம் எனக்கு காவல் இருந்தார்கள். எனது கால கடமையை நான் செய்வதற்கு சென்றிருந்த பொழுது, அதன் பிற்பாடு நான் வந்திருந்த பொழுது எங்களை வேறு முகாமுக்கு மாற்றுவதற்காக வெளியே கொண்டு சென்றார்கள். அந்த நேரம் பார்த்து நான் எல்லோரையும் வந்து அவருடைய எல்ஃப் ட்ரக், அந்த ஓப்பனான எல்ஃப் ட்ரக்கில் எங்களை கையெல்லாம் கட்டி கொண்டே ஏற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது நானும் சரத்துடன் அப்படியான ஒரு சூழ்நிலை எனக்கு வேறும் நான் நினைக்கவில்லை. நானும் ஏறி நின்றிருந்தேன். அப்படி ஏற போகும் பொழுது குட்டி ஸ்ரீதான் அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்காக வந்திருந்தார். அவருடைய வந்து என்ற கையை பிடிச்சி இழுத்தார். ரோபின் நீங்க வாங்க, என்னோட வந்து இருங்கோன்னு சொல்லி. அதே குட்டி ஸ்ரீ பல தடவைகளில் தோழருடன் நாங்கள் கல்லுண்டாய் வழியிலே தோழர் தேவா வந்து தனது ஆயுதங்களை, மோட்டார் ஆயுதங்களை பரீட்சிப்பதற்காக செல்வதுண்டு. ஆனால் இந்த குட்டி ஸ்ரீக்கு அந்த மோட்டார்களுடைய அது என்ன மாதிரி உருவாக்கப்படுகின்றது, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்றது என்பது சம்பந்தமாக அவருக்கு அறிவதற்கு ஆசை. நாங்கள் செல்லும் போதெல்லாம் அவர் சைக்கிள் கலைத்து கொண்டுங்கள் பின்னால் வருவார். நாங்களும் யாரும் அதை பார்ப்பதற்கு நாங்கள் தடை விதிப்பதில்லை. அவர் வந்து அதை பார்த்து கொண்டு போவார். ஆனால் பின்னால் அவர் அந்த அதே மாதிரியான மோட்டார்களையும் அவரும் சக்சஸ்ஃபுல்லாக தயாரிப்பதற்கு அவரும் பாண்டித்தியம் பெற்றிருந்தார். குட்டிஸ்ரீ மோட்டார் அணி என்றே அவருடைய பெயர் விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்படுவது உண்டு. அந்த அடிப்படையில தான் அவரும் தன்னோட ஏற்றி கொண்டு போனது. எனக்கு கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு ஆறுதலா இருந்தது. நிச்சயமாக நான் அப்படி ஒரு இதுல நான் வாகனத்துல சென்றிருந்தால் எனக்கு இன்னும் மன உளைச்சலை தந்திருக்கும். அவர்கள் அப்படியே என்னை கூட்டி கொண்டு போய் இப்பொழுது நான் கந்தன் கருணை எனப்படுகின்ற நல்லூர் வீதியிலே நாவலர் வீதிக்கு பக்கத்தில் உள்ள அந்த வீட்டிலே கொண்டு போய் எங்கள் எல்லோரையும் இறக்கி இருந்தார். அந்த அப்பையா முகாம் என்றது எங்க இருந்தது?
அப்பையா முகாம் ஆனக்கோட்டையில வந்து பெரிய ஒரு ஆனக்கோட்டை ஒரு அந்த கடைகள் எல்லாம் இருக்குல்ல அந்த அந்த அதுல வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கு முன்னால ஒரு வீட்டுல அப்பையா முகாம் ஆனக்கோட்டையில இருந்தது. இப்ப நீங்க சொல்ற சரி, இப்ப நீங்க சொல்ற அந்த கந்தன் கருணை வீடு வந்து இப்ப இந்த படங்கள்ல போஸ்டர்கள்ல காட்டுறாங்க அந்த கந்தன் கருணை அதுதான் கந்தன் கருணை என்று சொல்லப்படுகின்றது. கொலைகள் பல இடங்கள்ல நடந்திருக்குது, பல வீடுகள் நடந்திருக்குது. ஆனால் அந்த கந்தன் கருணை அந்த வீட்டுல வந்து படுகொலைகள் நடக்கவில்லை. இந்த அது வேற வீடு. ஆனா இந்த கந்தன் கருணை வீடு இந்த இப்ப இந்த படங்களில் வருகின்ற வீடு எங்களை தரம் பிரிப்பதற்காக முதல் கொண்டு போனப்பட்ட வீடுதான் அந்த கந்தன் கருணை வீடு. ஆனால் எங்களை படுகொலை செய்த வீடு வேறு இடத்தில் இருக்கின்றது. இந்த வீடு வந்து நல்லூருக்கு பின் ரோட்ல முடமாவடிக்கு போற அந்த இடத்துல அது கிட்டு தன்னுடைய ஆபீஸாக அன்றைய காலகட்டத்தில் பாவித்திருந்தார். சரி சரி. அந்த முகாமுக்கு நாங்கள் கொண்டு சென்று இறக்கியவுடன் அன்று காலமை ஆகிவிட்டது. எங்களுக்கு அரணத்தில் பானும் பருப்பு கறியும் சாப்பிட தந்தார்கள். சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த அறைக்குள்ளே உடனடியாகவே என்னோட வந்த கிருவன், மட்டக்களப்பை சேர்ந்த எங்கள் தோழர் வெத்தலை மோகன், இப்படி எல்லா தோழர்களும் உடனடியாகவே அந்த அறைக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டார்கள். அதன் பிற்பா அந்த ரூமுக்கு இருந்து நான் இன்னொரு ரூமுக்கு இன்னொருவரால் விசாரணைக்கு நான் அழைக்கப்பட்டேன். என்னை அவர்கள் விசாரிக்கவில்லை. சொக்கு முகம் முழுக்க இல்லாம அடிச்சு என்னை இதன் கொண்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு நான் வந்து அந்த அடிச்சதோட நான் கடையோட வந்து இருந்து விட்டேன். அந்த நேரம் பார்த்து எனது கிருவனை கேட்டார்கள், அராஜகம் என்றால் என்னடா என்று சொல்லி. பின்ன அவர் அதுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்காம இருக்கும் பொழுது இதுதான் அராஜகம் என்று சொல்லி அவரையும் காக்க தொடங்கி விட்டார்கள். அப்போது அவர் மயங்கி என் மடியில் தான் படுத்திருந்தார். ஆனால் அவரால் சாப்பிட முடியவில்லை. நான் அவருக்கு எனது பானை பருப்பு கரையில் துவைச்சுத்தான் அவருக்கு தீத்தி கொண்டிருந்திருந்தேன். பின்னர் இதெல்லாம் முடிஞ்ச ஒரு 2 மணி போல நாங்கள் எல்லாம் அப்படியே அந்த அறைக்குள் இருக்கின்றோம். அதில் அவர்களை என்னை திருப்பி வழியில் கூப்பிட்டார்கள். பெஞ்சமின் தோழரும் இங்கு ஏதோ ஒரு இன்னொரு அறையில் இருந்து அதில் வந்திருந்தார். வைத்தியர் பெஞ்சமின் தானே டாக்டர்? வைத்தியர் பெஞ்சமின் வந்திருந்தார். ரஜினி தோழர் அதில் வந்திருந்தார். நீலன் தோழரை அதில் வெளியில கொண்டு வந்தார்கள். அப்போதுதான் அந்த அதாவது நான் இப்போது போஸ்ட் பண்ண என்னுடைய பார்க்கலாம், அந்த ஆரியா கதைக்கின்ற அந்த வீடு தான் அந்த வீடு. அந்த ஆரியா எங்கே இருந்து அந்த ஹோல்ல கதைத்து கொண்டிருக்கின்றாரோ அதே ஹோலில் தான் நாங்கள் விசாரிக்கப்பட்டோம். அப்போது அந்த இப்போ எப்படி ஆரியா அந்த சோஃபா செட்டில் இருக்கிறாரோ அதே சோஃபாவில் அதே பிளானில் நானும் அந்த சோஃபாவில் இருந்தேன். என்னன்னு சொன்னா எனக்கு ஏற்கனவே அடித்து இருந்தபடியால் நான் கலைத்து விட்டு அதில் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து இப்போது லண்டனில் இருக்கின்ற வாசுதேவன் என்று சொல்றது அவர் அங்கு நின்றிருந்தார். மற்ற ஐடியா வாசு அங்கு நின்றிருந்தார் அந்த ஹோலிலே. பல மானிப்பாயில் எங்களோட அப்பாவிடம் படித்த பல உறுப்பினர்கள் எல்லோரும் ஒரு 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 விதமான ஒரு ஃபைல்களை வச்சுக்கொண்டு தரவுகளை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள். மிகவும் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு எங்களுடைய விவரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அதுகளை பதிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து அந்த புலிகள் நாள் வந்து ரஜினி தோழனுடைய வண்டியிலே ஆயுதங்களினால் மிகவும் மிகவும் பலமாக குத்தினார்கள். தோழர் பெஞ்சமின் அடித்து வீழ்த்தப்பட்டார். அதையெல்லாம் நான் அதுல இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்ப அங்கே ஒரு ஒன்றும் செய்யா நிலைமையிலே ஆக்களை அந்த ஹோலுக்குள்ள தாக்கி கொண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் எங்கேயோ இருந்து ஓக்கி டோக்கியில் திருப்பவும் சண்டித்தனத்தை கதைத்து கொண்டு வந்தார். அதே நேரம் நான் உங்களை விட மாட்டேன்டா, நான் உங்களை பாக்குறேனடா என்று சொல்லி அவர்கிட்ட ஓக்கில போட்டு வைக்கல. அவர்கள் கொஞ்சம் பயந்துட்டார்கள், இவங்க அடிக்க வர போறாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க உடனடியாக அலர்ட் பண்ணி தங்கிற ஆக்கள் எல்லாரும் இதன்றாங்க. ஏன்னா இங்க வந்துட்டாருன்றதுக்காக திருப்பி ஒரு பாதுகாப்பு அதுக்குள்ள போடி நம்ம வந்து. அப்ப இது வந்து எரியிற நெருப்புல எண்ணெய் வாய்க்கிற வேலையத்தான் அன்றைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அன்றைக்கும் அவர் செய்திருந்தார் வந்து. இதை நான் உள்ளுக்க இருந்தபடியாக ஆக்களுக்கு தெரியாது வந்து. அந்த அடித்த பட்டத்துக்கு பிறகு எல்லோரும் கலைத்து விட்டார்கள். என்னை அந்த நேரம் பார்த்து கிட்டு அது மட்டும் பெறவில்லை. கிட்டு அப்போதான் வந்திறங்கினார். கிட்டு வந்திறங்கினோன்னு அவருடைய ஆபீஸ் ரூமில் இருந்தார். அப்போது என்னை கூப்பிட்டார்கள். அப்போது நான் நினைச்சேன், என்னோட கதைக்கப்புறாண்டு நான் அவளை மேல ஒரு கதிரையை இழுத்து அவரோட முன்னால இருப்போம் என்று சொல்லித்தான் நான் அவரோட போயிருந்தேன்.
அப்போது அவர் கத்தினார், எடும்படா நாய் என்றுதான் கத்தினார். கத்தி அவர் அங்கிருந்த அந்த கதவுகளுக்கு போடுகின்ற ரீப்பர் கட்டையை தூக்கி எனக்கு அடித்து விட்டார். அதனால் ஒரு அடி விழுந்தவுடன் நான் அந்த அறையை சுத்தவரை ஓட வலிக்கிட்டு விட்டேன். ஓட வலிக்கிட்டால் உண்மையில் அவரால் என்னால் அடிக்க முடியலைன்னா நான் சுத்தி சுத்தி ஓட வலிக்கி விட்டுட்டேன். பிறகு 4 பேர்கள் வந்து என்னுடைய கையை பிடித்தார்கள், கட்டினார்கள். அப்போது நான் திமிரிக் கொண்டிருந்ததால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போது அந்த அந்த மேல் மாடிக்கு வருகின்ற ஸ்டெப்ஸிலே என்னை தூக்கி பிடித்தார்கள். அந்த நேரம் தூக்கி பிடித்தால் சரத்தோடு இருந்த எனக்கு சரமினோட இல்லை இருக்கவில்லை. அந்த நேரம் பார்த்து அவர்கள் அவங்களுக்கு தெரிந்தானே தூக்கி ஸ்டெப்ல தூக்கி பிடிக்க நான் அப்படியே தொங்கிக் கொண்டிருப்பேன். என்ன அந்த நேரம் பார்த்து பின்பக்கத்தால் என அடித்தவுடன் ரிப்பர் கட்டை முறிந்து விட்டது. அதிலிருந்து நான் மயங்கி விட்டேன். என்ன இழுத்து கொண்டு போய் இன்னொரு அறைக்குள்ளே விழுத்தி விட்டார்கள். அந்த அறைக்குள் அப்போது நான் மயங்கி கொண்டு போகிறேன். அப்படியே படுத்து விட்டேன். அந்த அறையில் நான் ஒரு 3 மணி 2 மணிக்கு தான் இது நடந்திருக்கும். ஒரு 3 மணி போல் நான் திரும்பவும் எழுப்பி பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே மூத்திரங்கள், சளியல் அப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு சூழலில் தான் நான் அதுக்குள் படுத்திருந்தேன். அப்போது நான் முழிச்சு பார்த்த பொழுது பக்கத்திலே ஈஸ்வரன் தோழர் என்ன மாதிரியான ஒரு சூழல் தான் அவரும் அங்கு படுத்திருந்தார். பிறகு வேற பவான் தோழரும் அங்கே படுத்திருந்தார். லெபனான் தோழர் ட்ரைனிங் இருக்கப்பட்ட பவான் தோழர். அந்த நேரம் பார்த்து ஒரு 5,000 போல கொஞ்சம் இருட்டுற சம்பவத்திலே வந்து மானிப்பாயை சேர்ந்த சிவபரன் என்பவர் வந்திருந்தார். அவர் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். அவர் ஆரம்பத்தில் எங்கள் இளமக்கள் கெஸ்டில் வேலை செய்து விட்டு மேற்கொண்டு அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக கெஸ்ட் சேர்க்க மாட்டேன்றபடியினால் ஜெர்மனிக்கு போய்விட்டு ஜெர்மனில இருந்துதான் அவர் திருப்பவும் ஈழமக்கள் தமிழ் விடுதலை புலிகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறார். அவருடைய மஞ்சள் வேன், அது சில வேளை அந்த வேன் மெண்டிஸ் தோழரால் பாவிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்களுடைய கொலைகளுக்கு பாவிக்கப்பட்ட வேனாக இருக்கலாம். அந்த மஞ்சள் வானில் சீட்டுகள் கழட்டப்பட்டு நாங்கள் அப்படியே அதுக்குள் போடப்பட்டு எல்லோரும் அதுக்குள் நிலத்தில் போடப்பட்டு சீட்ல இருக்கவில்லை. எல்லாரும் ஆடு மாடுகள் போல் தான் மரத்தில் போடப்பட்டு அந்த கொலைக்கார கந்தங்கருணை என்ற முகாமுக்கு நாங்கள் கொண்டு செல்லப்பட்டோம். அது மிகவும் உயரமான மதில் கொண்ட வீடு, ஒரு அப்சியஸ கொண்ட வீடு, பழைய காலத்து வீடு. அங்க கொண்டு போய் அடைக்கப்பட்டோம். அது பிரவுன் ரோட்லயா அந்த வீடு இருந்தது? உண்மையில் எனக்கு அந்த நேரத்தில் நான் புலிகளால் முதலே இந்த தோழர் மதிவதனி என்னுடைய பிரச்சனை சம்பந்தமாக நான் போன் பட்டுப்பட்டபடியால் அந்த காலப்பகுதியிலிருந்து நான் அந்த அவர்களுடைய முகாம்களை நோக்கி போடிப்பதை தவிர்த்திருந்தேன். அதனால் எனக்கு நான் ஆராய முற்படவில்லை. அநேகமாக அந்த வீட்டு பிரவுன் ரோட்டில் இருந்த மனோரா தியேட்டர் சந்தி அந்த ஏரியாவுக்கு தான் இருக்கலாம் நினைக்கின்றேன். ஆனால் நான் அறிந்த வரையில் அதுல விக்டருடைய செத்த வீடு நடந்த வீடுன்னு சொல்லுகிறார்கள். விக்டர் கடைசியா நடந்த செத்த விட்ட அந்த வீடு தான் அதன்னும் சொல்லுகிறார்கள். அப்போது நாங்க அங்க அடைக்கப்பட்டேன். அந்த பக்கத்தின் ரூமிலே ஒரு சிறிய ரூமிலே தான் பெஞ்சமின் தனியா கொண்டே விடப்பட்டார். நான் நீலன் திலக், மஜித் இவர்கள் அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளதான் இவ்வளவு பேரும் இருந்திருந்தோம். நான் போனவுடன் எனக்கு பின்னால இருக்கையிலாது படுக்கையிலாண்டபடினாலே அது ஒரு மரக்கட்டில் ஒன்று இருந்தது. அந்த கட்டிலுக்கு மேலே ஒரு ஜன்னலும் ஒன்று இருந்தது. அந்த மரக்கட்டில் நான் பின்புறமாகத்தான் நான் அதிலே படுத்திருந்தேன். அந்த 8 மணி போல திரும்ப கொஞ்சம் பேர் வந்து திலக்க வழியில கூப்பிட்டார்கள். திலக்க வழியில கூப்பிட்டும் அந்த ஹோல்வேயில் அந்த நாச்சியார் விண்டபடியால அந்த ஜன்னலுக்கெல்லாம் நான் பார்க்க முடிந்தது. திலக்க கூப்பிட்டு அவர்கள் வளமையான தங்கள் கர்மங்களை ஆட்டிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு திலக்கம் வந்து அதுல பேர் இருந்தார் வந்து. அப்படியே அந்த 13ஆம் தேதி இரவு எங்களுக்கு சென்று விட்டது. 14ஆம் தேதி நான் வளமையான காலக்கடங்களை கழிப்பதற்காக கழித்து விட்டு வந்து இருக்கும் பொழுது தோழர் கஃபூரும் தோழர் ஈஸ்வரன் வழியில் வரவில்லை, அவரால் இயலாது போல் இருக்கின்றது. கஃபூர் அதால் நடந்து சென்றிருந்தார் தனது காலக்கடங்களை கழிப்பதற்காக.
அப்போது அண்டைய முதல் நாள் பேப்பர்களிலேயே கஃபூர் சுட்டுக் கொல்லப்பட்டவர் விட்டார் என்றுதான் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அப்போது நான் கஃபூரை கண்டவுடன் கஃபூர் இல்லை இங்கே இருக்கிறார் என்றபடியாலே எங்களுக்கெல்லாம் பயங்கள் தொத்தி விட்டோன்னா நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறபடியால் நாங்கள் எல்லாம் சாவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் சாவுகளும் இந்த வீட்டில் இங்கே தான் நடக்க போன்றேன்னு சொல்லி. ஆனா அந்த வீட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் பார்த்தேன் ரத்தங்கள் எல்லா இடம் பிரண்டப்பட்டதாகவும் ஒரு வித்தியாசமான சூழல் தான் அந்த வீடின் சூழ்நிலைகள் எங்களுக்கு இருந்தது. கொஞ்சம் பிற்பாடு தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் இராணுவ பொறுப்பாளரான மெண்டிஸும் தன்னுடைய கடனை கழிப்பதற்காக அந்த எங்களை அறையை தாண்டி சென்று கொண்டிருந்தார். அப்போதான் அறிஞர் இவரும் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி ஆகவோ அப்படி அங்கால இந்த ரூமுக்குள்ளே அந்த அவருடைய ரூமுக்குள்ளே ஈஸ்வரன், கஃபூர், தோழர் இளங்கோ, சாவாச்சியை சேர்ந்த தோழர் இளங்கோ, மெண்டிஸ் இவ்வளவு பேரும் அங்கால இருந்தார்கள். 14ஆம் தேதி இரவு திரும்பவும் விடுதலை புலிகளுடைய ஆட்கள் வந்தார்கள், அதிரடிப்படையினர் வந்தார்கள். வந்து எல்லாருடையும் கழிச்சு கொண்டிருந்தார்கள். அதில் வந்தவர் எமது ஊரை சேர்ந்த சாலி என்று சொல்ற ஒருவரும் அந்த விடுதலை வந்திருந்தார். அவர்கள் அந்த இரவு எல்லாருக்கும் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாலி என்னுடைய தலையை தடவி கொண்டு என்னை பாதுகாத்து கொண்டிருந்திருந்தார். அதன் பிற்பாடு அவர்கள் அந்த குரூப் அப்படியே போய் கஃபூர் மெண்டிஸ் ஆக்களுக்கும் அவர்கள் கேட்டு 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 குளர பலத்தை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் திரும்பவும் கிட்டு 2-3 நாள் இரவுகள் போய் அந்த அறைக்குள்ள இருந்து குளர அவரும் சித்திரவதை செய்து கொண்டிருந்தார். இப்படியா எங்கள் காலங்கள் 15-16ஆம் தேதி அப்படி கழிந்தது. இதன் பிற்பாடு எங்களுடைய அப்பா ஏதோ தேடி பலத்த முயற்சியின் பண்ணு என்னை அந்த முகாமில் சந்தித்திருந்தார். அப்போது நான் அப்பாடம் சொன்னேன், நீங்கள் என்ன பற்றி நீங்கள் எவ்வளவு எதிரில் வழியில் எடுக்கிறீங்களோ அது நல்ல மல்லாட்டுக்கு என்ன நீங்கள் காண முடியாது. அந்த சமயத்திலும் சில எங்களிடம் எங்கள் வீட்டில் ஆயுதங்களோ ஒன்றும் இருப்பதில்லை. இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக சில பிரசுரங்களை நாங்கள் வெளிவிடுவதுண்டு. இந்த சில படுகொலைகள் அது சம்பந்தமான இதுகளை நாங்கள் வெளிவிடணும். அப்ப நான் சொல்லியிருந்தேன், அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அழியுங்கள், ஒன்றே வச்சிருக்க ஒன்றாமல் எரியுங்கள் என்று அவருக்கு தகவலை கொடுத்து விட்டு சொன்னேன். நீங்கள் என்ன எவ்வளவு தூரம் எடுக்கிறீங்களோ நான் வெளியிலே வருவேன் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையில் அதுல நீங்க புலிகளுக்கு எதிராக செயல்பட்டு சொல்றது என்னன்னா, நீங்க ஏனைய இயக்க உறுப்பினர்களை கொலை செய்யறதை தடுத்து நிறுத்துறதுக்காக நீங்க பிரச்சாரம் செஞ்சது. என்னடா தோழர், அண்டைய காலகட்டத்திலே டெலோ அடிக்கப்பட்ட பின்னர் இந்த விடுபட்ட சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். டெலோ அடிக்கப்பட்ட பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து இரவு ஒரு நினைக்கிறேன் திவிப்பதில் நடந்த ஒரு படுகொலை சம்பந்தமாக ரமேஷ் தோழரும் ஈழமணி தோழர்களும் அந்த கர்மங்களை முடித்து விட்டு அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கும் போது ரஹீமாலும் வாசுவாலும் இவர்கள் சுடப்பட்டார்கள். இவர்கள் சுடும் பொழுது, இவர்கள் தப்பி ஓடும் பொழுது இவர்கள் சுடப்பட்ட துப்பாக்கி இவர்கள் காலைத்தான் துளைத்திருந்தது. அவர்களை எய்ம் பண்ணது நெஞ்சுக்கு. ஆனால் இவர்கள் மோட்டார் சைக்கிள் ஸ்பீடா ஓடினபடியாலே, ரமேஷின் திறமையா ஓடினபடினாலே அவர்களுக்கு காலில் தான் அந்த காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு அது சம்பந்தமான கண்டன பிரசுரங்களை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதெல்லாம் வீட்டுல இருந்தது. அப்ப அதுகளைத்தான் நான் நாளைக்கு சொல்லி இருந்திருந்தேன். அப்ப அந்த சம்பவம் ஒன்று விடுபட்டு போயிருந்தது. இவர்கள் முதலே துவக்கி விட்டார்கள். எங்களை எல்லாரும் கொலை செய்வதற்கான தயாரிப்புகளை அன்றைக்கு தயாரித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட எத்தனை பேர் அந்த இதுல நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அளவுல உங்களோட இருந்து வச்சிருக்கப்பட்டார்கள்? அதுக்குள்ள நாங்கள் ஒரு 15 பேர் இருந்திருப்போம். சரி, 15 பேர் இருந்திருப்போம். நாங்கள் அதுக்குள்ள நீங்க சொல்ற இந்த கொலை நடந்த வீட்டுலயா? சரி, கொலை நடந்த வீட்டுல அதுல பெஞ்சமின், திலக், மஜித், மயிலு, பவான், நீலன் இவ்வளவு பேரும் அதுக்கு இருந்தாங்க. அங்கால இவ்வளவு பேர் இருந்தவ அப்போ அந்த நேரம் அப்பா என்னோட கதைச்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் மெண்டிஸினுடைய அக்காவும் மெண்டிஸை பார்ப்பதற்காக அதுக்குள்ள வாரா அவ கதைச்சு முடிஞ்ச பிறகு எனக்கு
அவருடைய ஆன்டியார் சுசிலா ஆன்டி என்று சொல்றது அங்கதான் நான் பல தோழர்களை ட்ரைனிங்க்கு வரும் பொழுதும் வச்சு பாதுகாத்திருக்கிறேன். டெலோ அடிக்கும் பொழுதும் சில தோழர்களை அவர்கிட்ட வீட்டுல வச்சு பாதுகாத்திருக்கிறேன். அதனால அந்த அடிப்படையில அவ வந்து என்னோடையும் எனக்கும் கழிச்சிட்டு போயிருந்தா வந்து. அப்ப எனக்கு அவங்களுடைய அறிமுகம் பெருகுது வந்து. அப்ப அவன் தோழர் மென்ஸ பார்த்துட்டு போயிட்டா வந்து. அப்ப நாங்கள் இருந்த பொழுது அப்பா வந்து என்ன செய்தாருன்னு சொன்னால் பிஷப்பை போய் சந்திச்சார். மற்றது பல புலியாக்கள் எல்லோரையும் அவர் ஓடி சந்திச்சு தெரிஞ்சபடினால வந்து பசீர் காக்காவையும் அப்பாவை சந்திச்சிருந்தார். அந்த கால பசீர் காக்கா ஒரு நாள் வந்து என்னை அங்க உள்ளுக்குள் சந்திச்சு கதைச்சிருந்தார். அவர் வந்து எல்லோருக்கும் உங்களுக்கு வகுப்பு எடுத்திருந்தார். அந்த நேரம் நாங்கள் அதை கேட்கிற நிலையிலே இருக்கே இல்லை. இது அங்கே நடந்தப்பட்ட சம்பவம் உண்டு. அதன் பிற்பாடு அன்றைக்கு நாங்கள் இருந்த எல்லோரும் வந்து அறைக்கு இருந்த எல்லோரும் வந்து அன்றைக்கு கபூரனுடைய வாகன ஓட்டி தான் மஜித் இருந்தார். அப்ப இவர்கள் எல்லாம் சுரேஷனுடைய எதிரணியாளர்களா இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஆய்வை அதுக்குள்ள கதைச்சிருந்தோம். அந்த நேரம் பார்த்து தோழன் பெஞ்சமினும் எங்களோடு இணைஞ்சிருந்தார். அதாவது நீங்கள் விட்ட பிள்ளைகளால தான் இன்றைக்கு நாங்கள் இதுக்குள்ள இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படி எல்லாம் செய்த நீங்கள் என்று சொல்லி நாங்கள் உள்ளுக்குள்ள நாங்கள் அன்றைக்கு அதற்கு எதிராக விமர்சனங்களை செய்திருந்தோம். அவர்கள் அதை மேற்றுக்கொண்டிருந்தார்கள். இப்படி இதால் நாங்கள் இப்படி வந்துட்டோம் என்று சொல்லி. இப்படி காலப்பதில் வந்து எனது பின்பக்கம் எனக்கும் பவானுக்கு மூத்திரம் போக முடியவில்லை. அவர்கள் அடித்ததனால் எனக்கு பின்னால் எல்லாம் அழுகி கொண்டு போய்விட்டது. புண்ணாக்கி எனக்கு சரத்தோட எல்லாம் ஒட்டி அழுகி கொண்டு போனபடினால தோழர் பெஞ்சமின் தான் எனக்கும் அங்கேயும் உள்ளுக்கும் வந்து இதுகளை வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆமாம். இந்த நேரத்தில் நான் தோழர் டாக்டர் பெஞ்சமினை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் வந்து தோழர் வந்து அன்றைக்கு ஈழம் மெடிக்கல் சர்வீஸ் சென்டர் ஒன்றை உருவாக்கி வாகனத்தில் இங்கு ஆமியினுடைய அட்டகாசங்கள் நடந்து ஆக்கள் காயப்பட்டாலும் பொதுமக்கள் காயப்பட்டாலும் ஒரு மெடிக்கல் சேவையோடு நடத்தி கொண்டிருந்தவர் வந்து மிக அருமையான ஒரு போராளி. அந்த காலகட்டத்திலே திலீபன் பருத்தித்துறையிலே காயப்பட்டு இருக்கும் பொழுது இவர்கள் எங்கள்கிட்ட தான் அந்த வசதி இருந்தது. அந்த நேரத்திலே இவருடைய வாகனத்தில் அவரை உடனடியாக கொண்டு வந்து, அப்படி இல்லாட்டி அன்றைக்கே செத்திருப்பேன், உடனடியாக கொண்டு வந்து யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கப்பட்டு அவருக்கு அன்றைக்கு அங்கதான் அந்த பொய்க்குடல் பொருத்தப்பட்டது. ஆனா இன்றைக்கு அதே ஆக்கள் தோழர் இவரை கொண்டு வந்து இங்க போட்டு இருக்கிறார்கள். அவரை பற்றி பெஞ்சமினை பற்றி சொல்ற எல்லாருமே ஒருத்தர் கூட அவரை பற்றி தவறான ஒரு இது சொல்லல. அவர் ஒரு மலையகத்தை சேர்ந்தவர். என்ன மலையகத்தை சேர்ந்தவர். அவரும் சோழன் என்ற தோழர்களும் வந்து இந்தியாவில் இருந்தவரை வந்து ஈழத்தில் வந்து அவர்கள் உண்மையிலே வந்து அவர்கள் கிளிநொச்சி அங்காளி பக்கம் போய் அந்த சேவையை செய்திருக்க வேணும். ஆனா அன்றைய காலில் இராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு உக்கிரம் அடைந்தபடியால் அவர்கள் டக்ளஸ் தேவானந்த பிரிவு வந்து தாக்குதலுக்கு செல்லும். இவருடைய பிரிவு அன்றைக்கு வந்து இப்படியான மெடிக்கல் சர்வீஸான பதிலை செய்யும். அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கான இதை நாங்கள் அன்றைக்கு நடத்தி கொண்டிருந்த நாங்கள் பிரச்சார பணிகளை மற்ற தோழர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனா இதுகள் அவர்களுக்கு பிடிக்காத படியினாலதான் இப்படி எல்லாம் அவர்களுக்கு செய்திருந்தார். எந்த இயக்கம் என்று பாராமல் சகல போராளிகளுக்கும் அவர் மருத்துவ உதவிகள் செய்திருக்கிறார் என்று பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். சரி, நீங்க சொல்லுங்க. ஆமா. அப்ப அவர் வந்து எனக்கும் பார்த்துட்டு சொன்னார், இதை நீங்கள் அவரை ஃபைட் பண்ணி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அப்படியே நின்றுட்டார் அந்த இடத்துல வந்து. அப்போது பின்னர் நான் அவருடைய மெடிக்கல் முகாம் பக்கத்தில் அந்த நாங்கள் தாக்கப்பட்ட இடத்தையும் ஒரு மெடிக்கல் முகாம் தான் அவர்கள் சில பேர் எழுதினோம். ஆனால் அந்த வந்த 2 நண்பர்களும் கூறியிருந்தார்கள், ஏன் உமக்கு இவர்கள் இப்படி செய்ய வேணும் கேட்டார்கள். அந்த நேரம் நான் ஒரு சிறிய பையன் மாதிரியான தோற்றத்துடையவன் வந்து அவர் கேட்டார் வந்து, ஏன் இவை உமக்கு இப்படி செய்யணும் என்று சொல்லி அவர் என்னட்ட கேட்டார். சரியோ, ஆனா அதுக்கான பதிலை அவருக்கு நான் அன்றைக்கு கொள்ள முடியாது. அப்ப அவரை வந்து உடனடியா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அதாவது பக்கத்திலே இருந்த இதுக்கு வந்து இந்த கங்காதரன் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டி சென்றார்கள் வந்து. அங்கு கூட்டி சென்றால் அந்த எனக்கு வைத்தியம் பார்க்க வந்தது எமது உறவினரான அமுதான்ற ஒரு ஆளும் தான் எனக்கு நியூஸா வந்திருந்தா. உறவினர்
மற்றது தோழர்களும் அங்கே ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருந்தவர்களும் எனக்கு உதவி செய்திருந்தார்கள். அவர்கள் என்னை வடிவா மருந்து எல்லாம் கட்டிவிட்டு இந்த தகவலையும் அப்பாவுக்கு போய் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அதிலிருந்து நாங்கள் வடிவாக மருந்து கட்டப்பட்டு திரும்பவும் உடனடியாகவே திரும்பவும் முகாமுக்கு வந்து விட்டோம். அந்த அது எல்லாம் போன பின்பு அப்படியே 15ஆம் தேதி தொடக்க பிறகு எங்களுக்கு ஒன்றும் அன்றைக்கு செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு இந்த விஜயகுமார் அந்த காலத்தில் அருணா இதெல்லாம் விடுவிக்கப்படுறபடியால அங்க வந்திருந்தார். அந்த இதிலே கிட்டு வருவதில்லை. ஒரு நாள் இரவு பெரிய கத்தி கொண்டு வந்து பின் வாழத்தோட்டத்துக்குள் எல்லாம் ஓடினாங்கள். என்னத்துக்கு அப்படி ஒன்றும் தெரியாது. ஒரு டென்ஷன் ஆயிருந்தார்கள் அந்த ஒரு நாள். அதுக்கு பிறகு 87ஆம் ஆண்டு 26ஆம் தேதி 87ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் 26ஆம் தேதி என்னை கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் என்ன விடுதலை செய்து விட்டார்கள் இதுக்கு பிறகுதான் நான் அறிந்தேன் எங்களுடைய ஒரு உறவினர் ரெவரண்ட் சிஸ்டரா இருக்கின்றா. அவ போய் நேரடியாக கிட்டுவனுடைய முகாமுக்கு போன பொழுது கிட்டுக்கு அவருடைய முகாமுக்கு இப்படியான ஆட்கள் போயிருக்க மாட்டோம். சிஸ்டர்ஸ் அவர் அதில் கொஞ்சம் அவர் கடவுள் பக்தியுடைய கொஞ்சம் பயந்து ரவினை விட்டு விடுறான்னு அவர் கத்தி சொன்னாராம். அது ஒரு அன்எக்ஸ்பெக்டா தான் நான் அதுல இருந்து நான் விடுதலை செய்யப்பட்டேன். எல்லாட்டிக்கும் நான் தொடர்ந்து இருந்திருந்தேன்னு சொன்னால் அந்த கந்தன்கரன், அதாவது நான் அப்படி 87ஆம் ஆண்டு அந்த மார்ச் 30 இருக்கிற கந்தன்கரன் படுகொலையிலும் நான் இருந்திருக்கலாம். இது நான் வந்த பிறகு ஒரு நாள் அப்போது நான் வெளியில் திரும்பும் போது திருப்பவும் இந்த சிவவரன் என்னடா ரோட்ல திரிகிறாய் என்று சொல்லி என்ன கேட்டிருந்தார்கள். அவர்கள் எங்களை அங்கேருந்து அனுப்புவோம் மன்னிப்பு காட்டினார்கள். அப்ப நான் நினைச்சேன் தொடர்ந்து நாங்கள் இங்கே இருக்க முடியாது என்ற பட்சத்தில் நான் வெளிநாடு போவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நாள் ஓடி வந்தால் மெண்டிசனுடைய அக்கா ஓடி வந்தா தனது தம்பியாரை பொங்கலுக்கு முதல் நாள் அப்படி தனது தம்பியாரை அவர்கள் சாக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி மோதிரத்தையும் சீட்டையும் கொண்டு எனக்கு தந்துட்டு போனார்கள் என்று சொல்லி என் வீட்டை சொல்லிட்டு போயிருந்தா. மற்றது தான் ஈரோஸ் தலைவர் பாரகுமாருடைய தொடர்பு கொண்டதாகவும் அவர் கூட அன்றைக்கு சொல்லியிருந்தாராம், நிலைமைகள் இன்னும் மோசமா போகுது, வேறு திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார்கள், ஆனபடியால தான் ஆக்களை வெளியேற சொல்லி அவர் ஒரு தகவலை தந்திருந்தாலும் எனக்கு சொல்லியிருந்தா ஈரோஸையும் தடை செய்ய போறார்கள் என்ற நிதியானதைத்தான் அவர் எனக்கு சொல்லிட்டு போய்விட்டார். அதன் பிற்பாடு நான் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த இவ்வளவு விரும்பின ஒரு நாட்டிலிருந்து நான் கொழும்புக்கு போவதும் எனக்கு பயமா இருந்தாலும் இவர்களை விட நான் அவர்களிடக்குள்ளால் வெளியில் போவது எனக்கு உச்சிதமானது என்றதுக்காக நான் பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் 19ஆம் 20ஆம் தேதி உண்மையில் பாரிய சண்டைகள் நடந்திருந்தாலும் அதற்குள்ளால் நான் வெளியேறி கொழும்புக்கு வந்து விட்டேன். நாங்கள் நடுவில் விட்டுட்டோம். நீங்கள் அந்த இப்போ மார்ச் 13 பிடிபட்டு 14 15 16 கந்தன் கருவில வச்சிருக்கப்பட்டு அப்புறம் அந்த கொலை நடக்கிற நாட்கள் இல்ல நான் சொல்லுவேன். இது நான் இப்ப சொல்லப்பட்டது 86ஆம் ஆண்டு டிசம்பர் மட்டும்தான் நான் சொல்ல. சரி, ஓகே. 86 டிசம்பர். இந்த கந்தன் கருணை படுகொலையில் நான் நேரடியாக சம்பந்தப்படவில்லை. நான் சம்பந்தப்பட்டது அந்த கந்தன்கருணை இபிஆர்ல பேன் பட்டு மட்டும்தான் நான் அந்த கந்தன்கருணை முகாமில் இருந்தேன். அந்த படுகொலைகள் நடந்தவை கந்தன்கருணையில் மார்ச் மாதம் பிற்பகுதி 87 மார்ச் 30 மார்ச்சில் தான் அந்த படுகொலைகள் நடந்தது. நீங்க சொல்றது 86 டிசம்பர் இளமக்கள் புரட்சி இபிஆர்ல தடை செய்யப்படும் போன்ற கருத்துக்கள் தான் நான் சொல்லுகிறேன். அதாவது டிசம்பர் 13 நீங்க அங்க கொண்டு செல்லப்பட்டு எத்தனை நாள் வச்சிருக்கப்பட்ட நீங்க? நான் 13 தொடக்கம் 25ஆம் தேதி மட்டும் அங்கே இருந்திருக்கேன். 26ஆம் தேதி மட்டும் ஒரு 11 நாள் உங்களை அங்க வச்சிருந்திருக்கணும். அங்க வச்சிருக்கிறார்கள். பிறகு 11 நாளை பிறகு விட்டுட்டோம், எங்களை விட்டு விட்டார்கள். அதுக்கு பிறகுதான் திட்டா இப்ப நீங்க சொல்ற பெஞ்சமினாக்கள் அப்படியே தொடர்ச்சியா வச்சிருந்திருக்கிறாங்க. அவர்கள் தொடர்ச்சியாகவே நாங்கள் சொல்ற பிறகு தொடர்ச்சியாகவே வச்சிருந்தார்கள். ஆனால் இந்த கந்தன்கருணை படுகொலைகளில் தோழர் காஃபூர், பெஞ்சமின், மெண்டிஸ் இவர்கள் எல்லாரும் ஈஸ்வரன் இவர்கள் எல்லாரும் இப்போ செத்தார்கள் என்றது எங்களுக்கு தெரியாது. இவர்கள் கந்தன்கருணை மார்ச் மாதம் 32ஆம் தேதி செத்தார்களா, முதலே கொண்டே சாக்கடிக்கப்பட்டார்களான்றது யாருக்கும் தெரியாது.
ஆனால் அந்த மார்ச் 30 அருணா தலைமையில் கொஞ்சம் பேர் வந்து அதில் இருந்த ஒரு கிட்டத்தட்ட 63 பேர் என்று சொல்லினோம். ஆனால் சரியான அமௌண்ட் இன்னும் எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பேரும் அதுக்கு வச்சு சுட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கான தரவுகளை நான் உங்களுக்கு எல்லாம் நினைக்கின்றேன். அப்போ உடனடியாகவே நான் இந்தியாவுக்கு சென்று விட்டேன். இந்தியாவிலிருந்து நான் உடனடியாக அங்கே இருந்து அந்த குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் இந்தியாவில் எங்களுக்கு சில பிரச்சனை இருந்தபடியால் நாங்கள் உடைய ஆப்பிரிக்காவுக்கு சென்று விட்டோம். ஜம்பியா நாட்டுக்கு சென்று விட்டோம். அந்த ஜம்பியா நாட்டிலிருந்து நான் காரில் போகும் பொழுதுதான் இந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்ட கந்தங்கர்ணட் படுகொலையை நான் பிபிசியூடாகவோ நான் அறிந்திருந்தேன் வந்து. ஆனா அந்த கந்தங்கருணையில் வந்து என்ன நடந்தது என்று நான் ஆராய்ந்து பார்த்ததில் வந்து அந்த தோழர்கள்லாம் நான் இருந்தேன் அந்த வீட்டில் தான் அந்த கந்தங்கர்ண படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த படுகொலைகளில் தோழர் நாவாவை வந்து மன்னாரில் இருந்து மார்ட்டின் தோழர் மக்களாவை பிரிவின் பொறுப்பாளராக இருந்த மன்னாரை சேர்ந்த மார்ட்டின் தோழரும் கைது செய்யப்பட்டிருந்தேன். அந்த தோழரை அவருடைய நண்பனும் புலி பொறுப்பாளராக இருந்தபடினாலே அவரை மயக்கி தாங்கள் ஆயுதங்களுடன் இங்கே ஆக்களை வந்திருந்தால் நாங்கள் திருப்பி அடிக்கலாம் என்று தகவல் அனுப்பப்பட்டு தோழர் நாவாவாவல் வந்து 35 பேருக்கு கிட்ட தோழர் அன்பரசன் தலைமையில 35 பேர் இந்தியாவில் இருந்து மன்னாரை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அதுலதான் எங்கள் மன்னாரை சேர்ந்த இப்போ உயிருடன் இருக்கும் மற்ற தோழரும் வந்திருந்தார். இவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு அந்த அவ்வளவு பேரும் திரும்பவும் கொண்டு வந்து கந்தங்கரணையில் தான் அழைத்து வச்சிருந்தார்கள். அந்த கந்தங்கள் அந்த 35 பேரோடையும் திரும்பவும் சில பேர் இந்தியாவுக்கு போகும்போது யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு போகும்போது கைது செய்யப்பட்ட தோழர்களையும் கொண்டு வந்துதான் 60 பேராக பொதுமக்களோடு சேர்ந்து அந்த கந்தங்கரணையில வச்சிருந்தார்கள் வந்து. அன்றைக்கு கிட்டுவுக்கு காதலிய பார்க்க சென்ற நேரத்தில் இந்த கைக்குண்டு எறியப்பட்டிருக்கின்றது. இந்த கைக்குண்டு சம்பவத்தில் அவர்கள் நினைச்சிருந்தார்கள் இபிஆர்ல தான் எறிஞ்சிருந்தான் அந்த சம்பவம் சொல்லுகின்றது. அதை கேள்விப்பட்டவுடன் தான் அருணாவும் சத்யாவும் வந்து இந்த படுகொலைகள் நடத்தி இருந்தார்கள். நடத்தியிருந்தார்கள். இதுல தப்பியவர்கள் 2 பேர் தான் உயிருடன் இருக்கிறார்கள். ஒரு ஆள் மட்டக்களப்பில் இருக்கின்றார். மற்ற தோழருடைய பேர் வந்து உடனடியாக மன்னார்ல இருக்கிறார் வந்து மன்னார்ல இருக்கிறவரோட எங்களுக்கு தொடர்பு இருக்குது. மட்டக்களப்பில் இருக்கிற தோழரோட தொடர்பு இல்லை. சரி, ஏதோ அப்ப இப்ப இந்த கிட்டிற்கு உண்மையில கைக்குண்டு அறிஞ்சது மாத்தையாணி என்ற பேச்சு தான். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னென்று சொன்னால் கிட்டுவுக்கு வந்து கைக்குண்டு அறிந்தது மாத்தையா நேரடியாக சம்பந்தப்படவில்லை. நான் பிறகு ஆராய்ந்து சில தகவல்கள் வேற பகுதிகள் எடுக்கப்பட்ட பொழுது தீப்பொறி குழுவினர் மாத்தையாவால், அதாவது புலட்ல இருக்கிற மீரான் மாஸ்டர் இது ஒரு பேர் அவருக்கு, அவர்கள் கைது செய்யப்பட்டு பவனியால் அடைத்து வைக்கப்பட்டார்கள். உங்களை விடுவதற்கு என்று சொன்னால் நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் சொல்லி மாத்தையாவால் அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் தான் வந்து கிட்டுவுக்கு நேரடியாக மாத்தையா செய்யவில்லை. தீப்பொறியை பாவித்து தான் அந்த படுகொலை நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. பிறகு கிட்டு வந்து லண்டனுக்கு வந்து நேரம் நான் அந்த வீடியோவை வச்சிருந்தேன். இப்ப எங்க எடுக்க முடியல. இப்ப விட்டால் அவர்கள் ஏன் செய்யறன்னு சொல்லுவார்கள். அவர் நேரடியாக பேசியிருந்தார். எனக்கு நடந்தது உள்வீட்டு படுகொலை என்று சொல்லி. அவர் லண்டன்ல இருக்கும்போது கிட்டு நேரடியாக சொல்லியிருந்தார் எனக்கு நடந்தது உள்வீட்டு படுகொலை என்று சொல்லி. இந்த சத்யா என்று சொல்றாள் அருணாவோட வந்து அங்க சுட்டால் சிவபரன், அவர்கிட்ட பேர் சிவபரன் அல்லது சத்யா, அவர் இன்னும் பிரான்ஸ்ல வாழ்றதாக சொல்லப்படுது. அது தெரியுமா? அதை நான் ஒரு கவலையான செய்தியை நான் உங்களுக்கு இப்போதுல பதிவிடுகின்றேன். இது அவருடைய அண்ணனார் தற்போது காலமாகிவிட்டார். அவருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் நேற்றுத்தான் காலமானார். ஜெர்மனியில் காலமானார். அவருக்கு தயாபரன் என்று பெயர். அவரை நான் அஞ்சலிக்கிறேன். அவர் ஒரு மிகவும் நல்ல ஒரு ஆள். எங்களுடைய அப்பாட்டத்தான் அவரும் படித்தவர்.
அவர் ஒரு இபிஆர்ல தோழர். இபிஆர் தோழர் தான் இப்போ ஜெர்மனில இபிஆர்ல வேலை செய்தவர். இன்னொருவர் கடைசி தம்பி யாரும் இப்போது முதலில் இறந்து விட்டார். அவரும் இறந்து விட்டார். ஆனா இந்த சிவவரன் என்ற சத்தியா அவர் குடும்பம் அவரை விரும்புவதில்லை இவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக. ஆனால் இவரும் மானிப்பாயை சேர்ந்தவர் தான். எங்கள் நட்பு வட்டாரங்களோட தான் உண்டாக திரிந்தார். ஏன் இவர் இப்படியான முடிவுகளை எடுத்து இப்படியான படுகொலைகளை செய்தாரோ தெரியல. அவர் இன்னும் பிரான்ஸ்ல வாழ்றாரா? பிரான்ஸ்ல தான் வாரார். அப்படி என்றால் அவர் ஒரு யுத்த குற்றவாளி, கிரிமினல் தானே. அவர் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். இந்த 63 இளைஞர்களை சிறைச்சாலை, இப்போ நீங்கள் வெளிக்கடை சிறைச்சாலையில் சிங்களவர்கள் கொன்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அதை நினைவேந்தி கொண்டிருப்பவர்கள் அதை விட கோரமாக தங்களுடைய சக தமிழ் சகோதரர்களை ஒரே நாளில் கொலை செய்திருக்கிறார்கள். இன்னொரு ஆளுடைய பெயர் அதுல சுதுமலை வரதராஜ சர்மா என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அந்த நேரத்துல இந்த வரதராஜ சர்மா அவர் மானிப்பாயில் தான் படித்திருந்தார். அவர் பாரத் கொலையில சம்பந்தப்பட்டார்கள் திலீபன், மலரவன், ரஹீம், கேடி, மதி என்றால் தான் திலோக்காரரை உயிரோட போட்டு கொளுத்தினவர் மெல்லாகத்துல. வாசு, பிரசாத் இவர்கள் எல்லாரும் தான் அந்த கொலைகளுக்கு முன்மாதிரியா தெரிந்தவர்கள். இந்த வரராஜ சர்மாவை அன்றைக்கு ஒரு திலோக்காரர் இவர்களை திரும்பவும் இவரை மானிப்பாயில வச்சு சுடுவதற்கு முயற்சி செய்தவர்கள். அப்போது நாங்கள் தான் அதை தடுத்து நிறுத்தினாங்கள் அப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பிறகு அவர் இந்திய ராணுவம் முட்டம் காட்டி கொடுக்கப்பட்டு பிறகு புலிகளால மரணவிக்கப்பட்டபடினால் தப்பி ஓடிவிட்டார். ஆனால் அவர் ஜெர்மனியில் காலமானதாக நான் அறிகின்றேன். கிட்டடியில காலமாக இருக்கலாம், சில நேரம் இல்லாடி வேறு அடையாளங்களை மாற்றிக்கொண்டு வாழ்றதாகவும் இருக்கலாம். அருணா பிறகு கொல்லப்பட்ட சாரா, ஜீவன், பாலா, அமுதன், சின்னகாந்தி, ஊத்தரவி இப்படியான ஆக்கள் இருக்கிறமா தெரியுமா உங்களுக்கு? சின்னகாந்தி செத்துட்டார். சின்னகாந்தி தான் அதுக்குள்ள கந்தங்கரணையில கொலை செய்த ஆக்கள். மற்றது இவர் வெட்ட பேர் சொன்னீங்க. ஊத்தரவியும் கனடால செத்துட்டார், மரணம் ஆகிவிட்டார். மற்றது குமரப்பா மட்டக்களப்புல உயிரோட போட்டு கொளுத்தி இருக்கிறார் ஆக்களை. வீட்டை பூட்டி போட்டு கொளுத்தி இருக்கிறார் ஆக்களை அந்த படுகொலை நேரங்கள்ல. ராசா, அமுதன், பாலா, ஜீவன், சாரா என்ற ஆக்களோட டீட்டெயில்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இவர்கள் எல்லாம் அந்த கந்தன் கருணை படுகொலையோட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இவர்கள். ஆமா ஆமா, அவர்கள் அதாவது டெலோ புலாட்டுகள் தவறு செய்த நேரம் இவர்கள் எல்லாரும் அங்க அப்படியான வேலை செய்த ஆக்கள். அந்த நீங்க சொல்ற கேடி அந்த என்ன அந்த துணுக்காயில சித்திரவதை செய்யற அந்த கேடியா? இந்த கேடி இல்ல இந்த கேடி கேடி இத சொல்ல இது கேடில்ஸ். கேடில்ஸ் கேர்ள்ஸ் சாவச்சா, இது கேடில்ஸ் சாவச்சேரி பொறுப்பாளர். ஆனால் அந்த 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 காலகட்டத்தில் இந்த படுகொலைகள் செய்தவர்கள் எல்லோரும் வடமராட்சி அடிச்சதோட விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஒரு திறமை நாட்டுல இருக்கே இல்ல, புலியோட சேர்ந்து இல்ல. ஆனால் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். நண்பருடன் வேலை செய்திருக்கும் போது அவரும் இந்த விட்டுட்டோனர் ரஹீம் போன்ற புலி தரப்புகளுடன் கிரிக்கெட் விளையாடுவதுண்டு. அப்போது அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார்கள். இந்த புலட் மெண்டிஸ் என்ன மனுஷனடான்னு சொல்லி அவரை இவர்கள் கொண்டு போயிருக்கிறார்கள் சுட்டு சாக்கொல்வதற்கு. முகம் ஒன்றும் கட்டவில்லை. அவர் துணிவாகத்தான் இவரோடு சென்றிருக்கிறார். இவர்கள் அந்த சுட்டவர்கள் புலட் மெண்டிஸை சுட்டவர்கள் அதனால் தான் இப்போ இருக்கிறார்கள். இந்த யுத்த இது இப்ப நாங்கள் இலங்கை ராணுவத்தின் மீது என்னென்ன யுத்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறோமோ அதே அளவான அல்லது அதை விட கூடுதலான யுத்த குற்றங்கள் செய்த இந்த ஆயுத குழுக்கள், முக்கியமாக புலிகளை சேர்ந்த பல பேர் பல நாடுகளில் வாழ்கிறார்கள். இன்றைக்கும் யுத்த குற்றவாளிகள், அதாவது சரியாக சொன்னால் கிரிமினல்ஸ். இவங்கள் கட்டாயமாக நெதர்லாந்து கொண்டு வரப்பட்டு சர்வதேச சட்டங்களுக்கு அமைய சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ இலங்கை அரசாங்கத்தை தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவுக்கு போராடுறோமோ அதே அளவுக்கு இவர்கள் சக தமிழர்களை
இப்போ எதிரி என்று சொல்கிறவனை கொல்ல சக தமிழர்களை கொலை செஞ்சுருக்காங்க. இந்த மற்றது இப்போ இந்த பஷீர் காக்கான்றவர் இப்போ அடிக்கடி இங்கே ஊடக இதுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கார். இவர்கிட்ட ரோல் என்ன? இவர் அந்த காலத்தில் என்ன செஞ்சவர்? இவர் யார்? இவர் இப்போ வயசு போய் இங்கே வந்து நின்று இப்போவும் திருப்பி புலிப்புராணம் பாடிக்கொண்டிருக்கிறார். இவளுக்கு என்னென்ன அரசாங்கம் மன்னிப்பு கொடுத்தோன்னு நாங்கள் பார்க்கணும், இல்லாட்டி இவளை நாங்கள் திருப்பி நீதிமன்றங்கள் இருக்கிற சர்வதேச சட்டங்கள் ஊடாக இழுக்க வேணும். இவர் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷனா இல்லாட்டி இவரும் கொலைகளோட சம்பந்தப்பட்டவர்? இவர்கள் எல்லோரும் நாட்டிலே வந்து அந்த காலப்பகுதியிலே டெலோவா அளிக்கும் பொழுதும் இபிஆர் அளிக்கும் பொழுது நாட்டிலே தான் துவக்களோட தெரிந்தவர்கள் வந்து இவர் ஒரு காலகட்டத்திலே மட்டக்களப்பு பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். ராணுவ ரீதியான பொறுப்பாளராக இவர் இருந்திருக்கிறார். இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க சொல்ல வேணும். அண்டைய கால பகுதியிலே வந்து திலீபன் வந்து தனியே எங்கள் நவாலிக்கு பொறுப்பாகத்தான் இருந்தவர் வந்து ஒரு சாதாரண பொறுப்பாளராகத்தான் இருந்தனர். இவருடன் நான் பல முரண்பட்டிருக்கிறேன். எங்கள் சோழர் பவனியாவிலே ரேகன் மாத்தியால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது உடக்கம் நான் இவருடன் முரண்பட்டிருக்கின்றேன். அந்த காலப்பகுதியில் வந்து ரவிசேகரம் தான் ஒரு அரசியல்ல வந்து முன்னுக்கு நல்லா செய்யக்கூட ஒரு ஆள் வந்து இவர்கள் அவரை போர்ஸ் பண்ணி அவரை மனமுடைய பண்ணி அவர் தற்கொலை செய்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது இராணுவத்தால் யாழ்ப்பாணத்திலே விரக்தியிலே கவனீனமா தெரிந்ததால் இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டுட்டார். இதுக்கு பிறகுதான் திலீபன் அந்த நிலைக்கு வாரார் வந்து. இப்ப இந்த பஷீர் காக்கா என்றவரால கொல்லப்பட்ட ஆக்கள் குடும்ப உறுப்பினர்கள் இன்னும் இருக்கலாம் என்ன? இவர்கள் இன்றைக்கு வயசு போனாலும் வேற சில தோழர்களுக்கு தான் அதுல சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா அந்த நேரத்துல இவர் உத்துவமாக அதுல செய்து கொண்டு தெரிஞ்சவர். கிட்டுவால வந்து வாய் கிழிக்கப்பட்ட ஒரு தோழரும் வந்து கனடால தான் இருக்கிறார். நிலவோட இருந்து வாயை வெட்டு கிழிச்சவங்க வந்து அப்ப அந்த சில தோழர்கள் இப்படியான சம்பவங்கள்ல வந்து சொல்லலாம் வந்து என்றால் இதே நாங்கள் இருந்த கந்தங்கர்ண முகாமில் தான் சகல பொதுமக்களுக்கான அதை துணுக்கா மாதிரி இந்த முகாமில் தான் எல்லா சித்திரவதையும் நடந்து கொண்டிருந்தது. நடந்திருக்குது ஆர்கனைஸ்டா செய்யப்பட்ட வேலைகள் வந்து தெரியும். இதுல வந்து லண்டன்ல இருக்கிற வாசு வந்து எங்க அண்ணாவோட தான் படித்திருந்தார். வாசுதேவன் அவர் பிற்பாடு அவர் வந்துதான் அந்த சிவசமாளத்தின் படுகொலைகள் சம்பந்தம் அம்பலப்படுத்தி இருந்தார். அவர் இப்ப ஒரு தன்னுடைய அப்படி இவர்களை மாற வேணும். தாங்கள் என்ன நடந்து மற்ற ஒருவன் தேதி தெரியாம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உறவினர்கள் எவ்வளவு கவலைப்படுவார்கள். வரலாறு என்பது எல்லோருக்கும் தான். முள்ளிவாய்க்கால் இருந்தவருக்கும் கவலை தான், கந்தங்கர்ணோல இருந்தவனுக்கு இல்ல. இப்ப இவைகளுக்கு என்னன்னா இப்ப இவ புலியில இருந்தவண்ட உயிர் தான் உயிர், மற்றவண்டி எல்லாம் இது நாங்க பொது வழியில இது பண்றோடைய சொல்லலாமல் இருக்குது. மற்றவனுக்கும் அதே அளவு கோபம் அதே அளவு இதுகள் இருக்கும். அவனவன் இப்ப வலிய பலமுள்ளது தானே. இங்கே வந்து விதியெல்லாம் இப்போ விதிகள் எல்லாம் பலத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கு முழுமையாக. அப்போ இன்றைக்கு நீங்கள் புலின்றது இன்றைக்கு எளியாக போச்சுது. மற்ற இயக்கங்கள் எல்லாம் அரசியலில் இருக்குது, அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு புலி துடைச்சறிக்கப்பட்டுடுது. அப்போ இன்றைக்கு புலி பலவீனமாக புலி பலமாக இருக்க எப்படி அடிச்சிச்சுதோ மெட்டாக்களை, அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கு கலைச்சு அடிக்க வேண்டிய ஒரு வன்மத்தோடு தான் எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இவங்க ஒத்துக்கொள்ளையில தானே தோழர் ஒன்று. இப்போ ரீகன்சிலேஷன்ன்றது நீ ஒத்துக்கொள்ளவன், நீ செய்த குற்றங்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கோரினா நாங்கள் ரீகன்சில் ஆகலாம். இப்போ எங்களுக்கு இப்போ சிங்கள மக்களோடையோ சிங்கள அரசாங்கத்தோடையோ ரீகன்சிலேஷன் செய்கிறதுக்கு முன்னுக்கு, நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கு முன்னுக்கு தமிழர்களுக்குள்ள ரீகன்சிலேஷன் செய்ய வேண்டி இருக்குது. என்ன அதான் தோழர். இதில் பல சம்பவங்கள் என்னென்னு சொன்னால் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் வந்து இன்றைக்கு ஏன் இதை கண்டிக்கையிலோ தெரியாது. இந்த யாழ்ப்பாணத்திலேயே வந்து அன்றைக்கு அரசு நிர்வாங்க இல்லாத நேரம் நிறுவனமைப்பட்ட அந்த மனித உரிமைவாதி எல்லாம் எங்க போனார்கள். அது எங்களுக்கு தெரியும். அது ஒரு குளோபல் பாலிட்டிக்ஸ். இதுக்கு பின்னால இருக்கிற இப்போ அவியல் அது கதைக்கிறேன்னா அது மிகப்பெரிய ஒரு பூகோள அரசியல்களை எங்களை கொண்டு போய் விடும். மெட்டது தோழர், நான் இன்னொன்று இப்போ நீங்கள் அந்த கெஸ் அமைப்பை பற்றி சொன்னீங்க. ஈழமானவர் பொதுமன்றம் வந்து நீங்கள் ஈரோ சில்களால் தான் அது ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. என்ன கைஸ் உண்டு கெஸ் உண்டு. அப்புறம் அதுக்குள்ளாலையா நீங்கள் இபிஆர்எல்எஃப்க்கு போன நீங்கள் கெஸ் வந்து இபிஆர்எல்னுடைய அமைப்பாகத்தான் முதல்வர் மாணவர் அமைப்பாக வந்து அது ஆரம்பிக்கப்பட்டது. அது லண்டன்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரம் பார்த்து ஜோ சங்கரி அவர்
நாவாட சுட்டுக் கொல்லப்பட்டவர். அவர் ஈழத்துக்கு வந்திருந்தார். அந்த நேரம் வந்து ஈழமணி எனது அண்ணா டேவிட்சன் வந்து அந்த நேரம் நல்ல ஒரு பேச்சாற்றலாகவும் இந்த கூட்டணிக்குள் அரசியல் வேலைகள் செய்து கொண்டிருந்தபடியால் இவருடைய நண்பர்கள் முதலே இந்த கெஸ்டில் சேர்ந்து விட்டார்கள். சேகர் உட்பட சில பேர் சேர்ந்து விட்டார்கள். அவருடைய தொடர்பு, இவருடைய படித்த நண்பர்களின் தொடர்பினால் தான் இவர் அந்த கெஸ்டுக்குள் உருவாங்கப்பட்டவர் அண்ணா. ஆனால் அதில் சேர்ந்திருந்தவர்கள் யாரும் பிற்படுவார்கள் தொடர்ந்து பங்களிக்கவில்லை. இவர் அதற்குள் உள்வாங்கப்பட்டுதான் அந்த கெஸ்டை பத்மநாபா டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து வேற விதமான வேலைகளை செய்திருந்தாலும் அண்டைக்கு இருந்த இரண்டாம் கட்ட தலைமைகள் ஈழமணி தோழர், சுகுத்தோழர், ராஜன் தோழர், இப்படியே யாழ்ப்பாணத்தில் ரமேஷ் தோழர், இப்படி மற்றது ரோபர்ட் தோழர், இப்படியான இரண்டாம் கட்ட தலைமை தான் இந்த இபிஆர் வளர்த்து விட்டது. தோழர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பத்திலேயே 1981ஆம் ஆண்டு அவர் ஒரு கைது செய்யப்பட்டு விட்டார். இப்போ தோழர், இப்போ நாங்கள் 40-50 நிமிஷத்துக்கிட்ட அது முடிக்கிறதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நேற்றைய இதில் சொன்னீங்க உங்களுக்கு அரசியல் பயிற்சிகள் நீங்கள் நடத்தப்பட்டதாக. இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்பிபி ஜேவிபி அரசு 50 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருக்குது. எங்களுக்கு தெரியும் ஜேவிபி ஒரு புரட்சிகர இயக்கமாக, ஆயுத இயக்கமாக இருந்த காலத்தில் அவங்கள் பந்தி பாண்டு சிங்களத்தில் சொல்கிற 5 விதமான அரசியல் பயிற்சி பாசறைகள் நடத்துறது வழக்கம் தங்களுடைய உறுப்பினர்களுக்கு. அந்த அரசியல் ஊடாகத்தான், அதாவது சோசலிசம் என்றா என்ன, கம்யூனிசம் என்றா என்ன, குளோபல் பொலிட்டிக்ஸ் அண்டு ஒரு அந்த பந்திப்பா அந்த 5 இதில் சேர்ந்து அரசியல் பயிற்சி பெற்றவர்கள் ஒரு உண்மையான ஒரு இடதுசாரிய தத்துவத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அதனூடாகத்தான் அது போனது ஆரம்ப காலங்களில். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஈழ போராட்ட வரலாறுகளில் அவ்வாறான ஒரு அரசியல் மயமாக்கல் குறித்த எந்த விதமான விழிப்புணர்வும் புலிகள்கிட்ட இருக்கலன்னு நாங்கள் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு தெரியலை. புலிகள் அப்படி ஏதாவது அரசியல் பயிற்சிகள் செய்து கொடுத்திருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் வெளிநகையாடினவர்கள் தோழர். அவர்கள் வந்து அண்டைக்கு வந்து நாங்கள் இப்படியான அரசியல் வகுப்புகளையும் போஸ்டர் போடுறதையும் உண்ணாவிரத போராட்டங்களையும் அவர்கள் வெளிநகையாடினவர்கள். ஆனால் பின்னிக அவர்களே வந்து அந்த வழிக்கு வந்தான் திலீபன் உண்ணாவிரதம் இருந்து சாகுறார். அப்போ பிரபாகரன் வந்து தனக்கு கீழே ஒரு லும்பன் கோஷ்டிய அரசியல், உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ அரசியல் இல்லாமல் ஒரு ஆயுதம் ஒரு தண்டை கைக்கு போகல அவன் நாளைக்கு ஒரு கொலைகாரனா மாறலாம்ன்றது ஷேகுவரா காலத்திலிருந்து அவங்க எல்லா புரட்சி இதுகளையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அரசியல் தெரியாதவனுக்கு ஆயுதத்தை கையில் கொடுக்காது, அவன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு கொலைகாரனாக மாறலாம் அல்லது கொள்ளைக்காரனாக மாறலாம்னு. அப்போ அதுதான் இன்றைக்கு நடந்திருக்குது. புலிகள் வந்து பேனையும் பேப்பரையும் அவருடைய முதல் விரோதி. அவர்கள் எங்களிடமிருந்து தான் படித்துக் கொண்டார்கள். இதுவும் அரசு, இதுவும் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி பிற்பாடுதான். ஆரம்பத்தில் இவர்கள் இது இல்லாத மல்லி நகையாடினவர்கள் வந்து இவர்களுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை வந்து அரசியல் ரீதியாக ஆயுதத்துக்கும் பேப்பருக்குமான பிரச்சனை தான் என்று சொன்னால் நாங்கள் நல்லா கதைப்போம் இதண்டுவோம் என்றுதான் இவருக்கான பிரச்சனைகள் வந்து பிறகு அவர்கள் அதை வளர்த்துக் கொண்டார்கள் வந்து. ஆனா ஆரம்பங்கள் காலங்கள்ல அவருக்கான பிரச்சனை பேப்பருக்கும் பெண்ணுக்குமான பிரச்சனை தான் வந்து. இல்லை, ஒரு முட்டாளுகின்ற கைக்கு ஆயுதம் போனால் தான் அவன் சொல்கிறதெல்லாம் செய்வான். இப்போ புத்தி நீங்கள் புத்தியை ஆயுதமாக மாற்றினீர்களே ஆனால் நீங்கள் இன்னும் புத்தி உள்ளனோ தான் தேடுவீங்க. நீங்கள் ஒரு முட்டாளை ஆயுததாரியாக மாற்றினா இன்னும் முட்டாளுகளை தான் தேடிக்கொண்டிருப்பீங்க. ஏன்னா அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொண்டு இருப்பான். என்னென்று சொன்னால் இந்த ஆரம்ப காலத்திலே புலிகள் அமைப்பினர் வந்து பெருசாக சேட்டை போடுவார், பெரிய உடுப்பத்தான் அணிவார்கள். அப்போது ஒரு ஆள் கேட்டிருந்தார், நீங்கள் ஏன் இப்படி சேட்டை போடுறேன்னு கேட்டதுக்கு அவர் சொல்ற ஆன்சர், போராட்டம்ன்றா தெரியாதோ, சேட்டு அப்படி போடுறதுக்கு போராட்டம்ன்றா தெரியாது. அப்படித்தான் அவர்களுடைய அந்த போராட்டம்ன்றா தெரியாதோ, பெருசா சேட்டு போடுறதுண்டா போராட்டம். அவருடைய அறிவாக அன்றைக்கு இருந்தது. சரி தோழர், நாங்கள் 50 நிமிஷத்துக்கு மேல வந்துட்டு நாங்கள் தொடர்ச்சியா கடைசியா
சொல்லிக் கொண்டு முடிக்கின்றேன். வந்து உண்மையில் வந்து இந்த கந்தங்கருணை படுகொலை வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியானது. இது தெலோ அடிக்கப்பட்டு அதில் இருந்துதான் இந்த கந்தங்கருணை படுகொலைன்னு ஒரு தொடர்ச்சியான படுகொலைகள் நடந்துப்பட்டிருக்கின்றது. ஒரு அந்த கட்டத்தில் நானும் ஒரு அந்த முகாங்களுக்கு இருந்திருக்கின்றேன். இறுதி படுகொலை நடந்த போலும் பல தோழர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள், தப்பி வாழுகிறார்கள். இதில் இறந்த பொதுமக்கள் சோழர்கள் எல்லோருக்கும் இது 39வது வருடத்திலும் நான் அவர்களை அஞ்சலிக்கிறேன், வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னொன்று தோழர், இப்போ நாங்கள் புலிகள் இந்த கொலைகளுக்கு புலிகளை குற்றஞ்சாட்டுற அதே அளவுக்கு இப்போ உங்களுடைய முழுமையான பேச்சிலிருந்து நான் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கொலைகளுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களும் இன்றைக்கு இபிஆர்எல்எஃப் தலைவர்கள் என்று சொல்லப்படுற ஆக்களும் சமபங்காக உரித்துடையவர்கள் போல தான் கிடக்கு. இவர்கள் காப்பாற்றல, அவர்களை நினைவு கூறவில்லை, அவர்களுக்கான எந்த விதமான அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து குரல் கொடுக்கல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் புலிக்கு எதிராக பயங்கரமாக இவர் அறிக்கைகள் விட்டு பேசி இது பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு புலி குட்டியாகவே மாறி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி கொள்கை மாற்றங்களே என்னென்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்படி மாற இயலுமா? மனிதனுக்கு என்னத்துக்காக மாறி இருக்குது? மனிதன் அதான் எங்களால் அப்படி தண்டில நாங்கள் ஒரு பொது போராட்டத்துக்காக போனாங்கள். எங்களாலே அப்படி இப்படியான வேலையெல்லாம் செய்ய இயலாது. உண்டாயிருந்தவன் செத்து போயிருக்கிறான். இவரால கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கஃபூர் தோழர். இவருடைய ராணுவ பொறுப்பாளராக புண்ணியப்பட்டதுதான் கஃபூர் தோழர். அட்லீஸ்ட் அவருக்காக ஒரு அஞ்சலி இவர் செலுத்தில போய் திலீவனுக்கு மாலை போட்டிருக்கிறார். மற்ற சொந்த தலைவனுடைய கேதண்டாதவர்கள் மனைவி பிள்ளைகள் எங்க போகிறார்கள்? அவர்களுடைய அரசியல் வேறு. இதை நான் கதைச்சு நானே என்ன கோவப்படுத்திக் கொள்ள வேணும். மற்றாக்கள் அவர்களை அது அரசியல் ஆராயர்களுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரியான நிலப்பாடுகள் எடுக்கிறார் என்று சொல்லி. அவர் காலத்துக்கு காலம் இபிஆரோட நிற்பார், புலத்தோட நிற்பார், அரசாங்கத்தோட நிற்பார், புலியோட நிற்பார். அப்ப அவர் என்ன மாதிரியான அரசியல் என்றது மக்கள் விலகி கொள்ளட்டுக்கும். இல்ல, மக்கள் விளங்கி கொண்டுதான் இப்ப அவர்களுக்கு ஒரு பக்கத்திலையும் ஒரு காலத்துக்கு நீங்கள் அவருடைய இப்பதானே ஃபைல தட்ட தேவையில்லை, முக புத்தகத்திலயோ இல்ல ஆன்லைன்லயே போய் தட்டுங்கோ, அந்த படங்களை பாய்ச்சிக்கொண்டே நீங்கள் முடிவு செய்யலாம் அவர் எப்படிப்பட்ட ஆள் என்று சொல்லி. ஒரு மனிதனை நீங்கள் இட போடணும்னு சொன்னால் அரசியல் கருத்துக்களை கேளுங்கோ. சரி தோழர், நாங்கள் தொடர்ச்சியா இந்த அரசியலை பேசுவோம். நன்றி. நீங்கள் நன்றி தோழர்.